வளர்ந்து கெட்டவன். அவராது வளர்ந்து கெட்டார், நீங்களாம் வளராமலே கெட்டு போயிருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கீங்க வளர்ந்து கெட்டவன்னு. நீங்களாம் வளராமலே கெட்டு போயிருக்கீங்களே. நல்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் ஓட்டு போட வந்தாங்கல்ல, அன்னைக்கு நீ ஏன் அந்த பஸ்ஸை வந்து விடல? அப்போ தோல்வி பயம் தானே, எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் தானே. எப்படியோ எது எப்படியோ உங்களாம் உங்கள் டவுசர்லாம் கிழியிற அளவுக்கு அந்த பயத்தை காமிச்சாரா இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா, கள்ள ஓட்டு போடுறதுக்கு தானே பண்ணீங்க. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் அவருடைய ஸ்லாங்கில் அவருடைய ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்னு எடுத்து பேசியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வந்ததே வந்து அவரும் முடிப்பார் என்ன சொல்ல வராருன்னு நானும் புரிஞ்சுக்க ரொம்ப அப்படின்னு தட் மேன், அதாவது இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமான அந்த விஜய் ட்ரை பண்ண, ஆனால் முடியல. என்ன சொல்கிறாருன்னே தெரியல, யாருக்கு இதை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி உங்கள் மாமா அத்தை அண்ணன் தம்பி உங்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட போய் காதில் போய் அன்பாக வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதை விசிக கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளை வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கினதாகவும் அந்த பிள்ளையும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் வந்து விஜய் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து அவர் சொன்னார். இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சட்டப்படி குற்றம், இது தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. தப்போ அது வந்து தேர்தல் ஆணையமே அவங்களுடைய அறிவுறுத்தலில் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் உள்ளிட்ட சடங்குகளின்படி இது போன்ற நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. நான் என்ன கேட்குறேன்னா, சரி குழந்தைகளை வந்து ஓட்டு போட சொல்லி கேட்டது தப்புன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நைட்டு 1 மணிக்கு போய் திருட்டுத்தனமாக கள்ள ஓட்டு போட்டதை பற்றியும், அப்புறம் அந்த அந்த ஓட்டு போட்ட அந்த பெட்டியை வந்து சீலை உடச்சதை பற்றியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து திருச்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூத்துக்கு வந்து அந்த ஓட்டு போட்ட அந்த பூத்துக்கு வந்து அந்த பெட்டியை பார்வையிட வந்தவங்களை பார்க்க விடாமல் திமுக கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதில் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துல இருந்து போனதாகவும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. இதை பற்றி ஏன் தேர்தல் ஆணையம் வந்து குற்றம்னு சொல்லலையா? அது தேர்தல் ஆணையம் குற்றம்னு அறிவிக்கலையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு 2000-3000 கொடுத்தாங்களே தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டே, அவங்க கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களே, இதை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. எத்தனையோ பேர் காவல்துறை அதிகாரிகள் கூட கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களே, ஏன் இது சட்டப்படி குற்றம் இல்லையா? இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றும் சொல்லலையா திரு நக்கீரன் கோபால் அவர்களே? என்ன கேட்குறேன்னா, அப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நாங்கள் இத்தனை பேர் குரல் கொடுத்து இத்தனை பேர் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தான் வேணும் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் முதல்ல சிஎம்மாக வரணும்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆசைப்பட்டோம் இல்லையா? நாங்கள் எல்லாரும் போய் ஓட்டு போட்டோம். அப்போ இத்தனை பேரையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவீங்க, உங்கள் தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் திருட்டுத்தனத்திலையும் முள்ளமாரித்தனத்திலையும் கேடுகட்டத்தனத்திலையும் ஈடுபட்டு அவர் ஜெயிக்க என்ன பாடுபட்டிருப்பீங்க? என்ன வந்து குற்றம் சட்டப்படி குற்றம்னா அது எல்லாருக்கும் தானே, சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. முதல்வர் அவர்களுக்கும் ஒன்று தான், பொதுமக்களுக்கும் ஒன்று தான், உங்களுக்கும் ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான். அது எப்படி வந்து விஜய் அவர்கள் பண்ணால் மட்டும் குற்றமாகும், விஜய் அவர்கள் சைடில் உள்ளவங்க பண்ணால் மட்டும் அது குற்றம், உங்கள் ஆட்சியில் உள்ளவங்க எது பண்ணாலும் குற்றம் இல்லையா? நீங்கள் பண்ணுறதுலாம் குற்றம் கிடையாதா? சரி, இவ்வளோ நாளாக போன பஸ்ஸு தேர்தல் அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த பஸ்லாம் விடலை? கிராமத்து மக்கள்லாம் வந்து ஓட்டு போட வந்தாங்கல்ல, வெளியூர்லேருந்துலாம் ஓட்டு போட வந்தாங்கல்ல, அன்னைக்கு நீ ஏன் அந்த பஸ்ஸை வந்து விடலை? அப்போ தோல்வி பயம் தானே, எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் தானே. எப்படியோ எது எப்படியோ உங்கள் டவுசர்லாம் கிழியிற அளவுக்கு அந்த பயத்தை காமிச்சாரா இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா, கள்ள ஓட்டு போடுறதுக்கு தானே பண்ணீங்க. அதெல்லாம்
அதே அவர் ஜெயித்த மாதிரி இல்லையா? எங்கே அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்களாம் பிழைக்க முடியாது இல்லையா? அப்புறம் என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வர்றத கருத்தை தெளிவாக சுருக்கமாக சொல்லுங்கள். ரொம்ப இழுத்து ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வருவீங்க, சீக்கிரம் பேசி முடிப்பீங்க, என்ன தான் சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல வர்றத சொல்லவே இல்லை. அப்படி போகிறீங்க, வளர்ந்து கெட்ட வாங்குறீங்க, இவங்க வளர்ந்து எல்லாம் நாள் சொன்னாலும் அந்த வளர்ந்து கட்டவன் அவராது வளர்ந்து கெட்டார். நீங்களாம் வளராமலே கெட்டு போயிருக்கீங்க. ஆதவர்ஜனாவை சொல்லியிருக்கீங்க வளர்ந்து கெட்டவன்னு. நீங்களாம் வளராமலே கெட்டு போயிருக்கீங்களே. உங்களுடைய கருத்து கணிப்பையும் கேட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் போட உங்களுடைய ஆட்கள் வந்து ஒரு 3/4 பேர் 1800 கமெண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நேர்மையான முறையில் நீங்கள் ஓட்டு இப்போ இந்த வாட்டி தேர்தல் வந்து நேர்மையான முறையில் நடந்துச்சுன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் சொல்ல மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் வந்து கேப் மாதிரித்தானோ மொல்ல மாதிரித்தானோ முடிச்ச வைக்கத்தானோ ரவுடிசம் பண்ணி தேர்தல் ஆணையத்தையும் காவல்துறையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண எல்லா மொல்ல மாதிரிதானத்தையும் எல்லாமே வீடியோ எடுத்து பொதுமக்களே போட்டு காமிச்சிட்டாங்க. இதை விட உங்களுக்கு என்ன கேவலம் வேணும்? பெருமை கேட்குது. என்னைக்கு தான் ஏன் இதெல்லாம் வந்து போறீங்க? என்னைக்கு தான் உணர போறீங்க? உங்களுக்குலாம் வந்து ஒரு மீசை ஒரு கேடு. உங்களுக்குலாம் வந்து என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சால் வந்து நியாயத்தை பேசுங்க, நியாயத்துக்கு குரல் கொடுங்க. நீங்களாம் ஒரு பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு வெளியே தெரியுறீங்க பார்த்தீங்களா? இது நினச்சாவே பெரிய வெக்கக்கேடாக இருக்குது. என்னமோ போங்க, பார்ப்போம். ஏப்ரல் 4ஆம் தேதி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடியும் வெல்லுன்ற மாதிரி தர்மம் வெல்லும். அதனால் இதை கண்டு நாங்களாம் அச்சப்பட போகிறது கிடையாது. பார்த்துக்கலாம்.